வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ யூஎஸில் வின்டர் டைம் ஆரம்பிக்கும் போது என் செடிகளெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் ஹவுஸில் எடுத்து வச்சுட்ருக்கேன். சில செடிகளை வந்து வின்டரைஸ் பண்ணணும், அதெல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தாமரை செடியை வந்து வின்டரைஸ் பண்ணுறதா இந்த வீடியோ மூலமாக உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். தாமரை செடி 4-5 வருஷமாக வச்சுருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் வின்டர் டைமுக்கு வந்து இந்த தாமரை செடியை வந்து வின்டரைஸ் பண்ணி எடுத்து உள்ளே வைப்பேன். இந்த வருஷம் நான் வின்டரைஸ் பண்ணுறதா உங்களோட இந்த வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். அதோட தாமரை தண்டை வச்சு ஒரு டிஷ்ஷும் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டலான்ட்டு இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் தான் தாமரை செடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரிக்கு கம்மியாயிடுச்சு. அந்த குளிரில் இந்த தாமரை செடியெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் அக்டோபர்லேயே கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆயிடுச்சு. நார்மலாக வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் கொஞ்சம் கம்மியாகும். இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாக குளிர் வந்துடுச்சு. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதாக தாமரை செடி கடையில் வாங்கி வச்சுருந்தேன். அது நல்லா பெருசாக வந்துடுச்சு. அந்த ஒரு செடியை தான் பிரித்து இந்த 3 தொட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த செடி எல்லாத்தையும் தான் நான் வின்டரைஸ் பண்ண போகிறேன். இதுதான் சீட் பாடு. இந்த ஓட்டைக்குள்ளே தான் சீடெல்லாம் இருக்கும். இதிலிருந்து சீடெல்லாம் எடுத்து நான் வீட்டில் வச்சுருக்கேன். இந்த பெரிய தொட்டிக்குள்ளே சின்ன தொட்டியில் தாமரை செடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வெளியே எடுத்துக்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்குது. சின்னதாக தான் வச்சுருந்தேன், பெருசாக வந்திருக்கு. இப்போ வந்து தூக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இந்த சைடில் இருக்கிற இலையெல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் தூக்கி பார்க்குறேன். தொட்டிலிருந்து வெளியே வந்துடுச்சு. வேர் நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அப்பாடா, நான் எப்படியோ தூக்கிட்டேன். அதில் பாருங்கள், நிறைய தண்டெல்லாம் வந்திருக்கு சைடில். இந்த தண்டை சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்டு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்டு இருக்குது இதில். இப்போ இந்த தொட்டியில் இருக்கிற செடியை எடுத்துக்கலாம். இந்த தொட்டியில் இருக்கிற செடி தான் நான் கடையில் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். சின்னதாக தான் வாங்கி வச்சுருந்தேன், நல்லா பெருசாக வந்துருச்சு. இந்த தொட்டிக்குள்ளே வந்து கொஞ்சம் பெரிய தொட்டி தான் இருக்கும். இது ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க இலையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தண்ணியை முதல்ல கொட்டிடலாம். ஏன்னா அந்த தொட்டியில் சின்ன தொட்டியே ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. இதில் பெரிய தொட்டி தான் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியெல்லாம் கொட்டிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். தாமரை செடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். ஆனால் நல்லா சன்லைட்டில் இருக்கிற இடமா நம்ம எடுத்து வைக்கணும், அப்போ தான் நல்லா வளரும். ஆனால் இது குளிர் தாங்காது. கொஞ்சம் குளிர் வந்தாலும் நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதை பாருங்கள், ஒரு 40-45 டிகிரி தான் வந்துச்சு. இதுக்குள்ளே பாருங்கள் எப்படி நல்லா வாடி போயிடுச்சு. கொஞ்சம் குளிர் ஆரம்பித்த உடனே நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கராஜில் இல்லைன்னா க்ரீன் ஹவுஸில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சா நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் வருஷம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வின்டரைஸ் பண்ணி க்ரீன் ஹவுஸில் எடுத்து வச்சுடுவேன். இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி கீழே கொட்டதுனால கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இப்போ இந்த தொட்டியில் இருக்கிறத எடுத்துக்கலாம். இதில் சின்ன சின்ன தொட்டி தான் எடுத்து வச்சுருந்தேன். சின்னதாக தான் இருக்குது பாருங்கள் இந்த தாமரை செடி. இன்னொன்றும் இருக்கும், 2 வச்சுருந்தேன் இந்த தொட்டியில் வந்து. அதையும் இப்போ எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. சின்னதாக தான் இதுவும் வச்சுருந்தேன். இதுவும் பாருங்கள் வெளியே வந்துருச்சு. இதில் நிறைய தண்டு இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறவங்க இந்த தாமரை செடியோட இலை, தண்டு, இதோட சீடு எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு சின்ன செடியில் எவ்வளோ தண்டு இருக்குது பாருங்கள். இந்த தண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. சவுத் இந்தியாவில் நிறைய பேர் இதை சமைச்சு சாப்பிட்றதில்ல. இது சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்த் இந்தியாவிலலாம் வந்து இது நல்லா சமைச்சு சாப்பிட்றாங்க. இதை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். நம்ம வந்து இது சிப்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு பொரியலெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்டை வந்து நல்லா கழுவிட்டு அப்படியேவும் சாப்பிட்லாம். சில பேர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்றாங்க. ஆனால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதில் வந்து பேராசிட்ஸு, பக்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் நமக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நான் வந்து இது நல்லா கழுவிட்டு சமைச்சு தான் சாப்பிடுவோம். இப்போ இதில் இருக்கிற வேரெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் இருக்கிற தண்டெல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைடில் இருக்கிற இலையெல்லாம் வெட்டி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இந்த தொட்டியை வந்து இதுக்கு மேலே நிறைய பேப்பர் டவல் போட்டு நல்லா மூடிடுவேன். இந்த பேப்பர் டவல் போடுறதுனால நல்லா ஈரப்பசியோடு இருக்கும். இந்த செடி வந்து நல்லா 3-4 லேயர் போட்டு நல்லா பேக் பண்ணி இதை வச்சுக்கலாம். இந்த தாமரைப்பூ சம்மர் சீசன் ஃபுல்லாகவும் நல்லா பூ பூக்கும். எனக்கு ஒவ்வொரு வருஷமும் நிறையா பூ பூக்குது இதிலிருந்து. நீங்களும் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வீடியோவில் நான் தாமரைப்பூவை வந்து பறித்து சாமிக்கு வச்சேன். நல்லா பெரிய பூவாக பூ பூக்கும். இதில் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் பேப்பர் டவல் போட்டு நல்லா பேக் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பெரிய ட்ராஷ் பேக்கில் எடுத்து வச்சு நல்லா சுற்றி கட்டி வைக்கிறது தான். இதை வந்து நீங்கள் கராஜில் இல்லைனா வீட்டுக்குள்ளே பேஸ்மெண்ட்டில் இல்லைனா க்ரீன் ஹவுஸில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஹீட்டட் க்ரீன் ஹவுஸ் எல்லாம் தேவையில்லை. ரெகுலராக இருக்க க்ரீன் ஹவுஸில் சும்மாவே நீங்கள் வச்சுக்கலாம். நானும் வந்து ஹீட்டு இல்லாத க்ரீன் ஹவுஸில் தான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இதை நல்லா சுற்றி நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். இப்போ இது நல்லா டைட்டாக கட்டி எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி இந்த தொட்டியில் இருக்கிற செடியை வந்து நல்லா பேக் பண்ணி நம்ம கட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த தொட்டியில் பாருங்கள், சின்ன தொட்டி தான். இதிலே எவ்வளோ தண்டு இருக்குது பாருங்கள். இதை நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த செடியில் இருந்த தண்டெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு செடியில் இருந்த தண்டு, இது வேறு செடியில் இருந்த தண்டு. இதை எல்லாத்தையும் ஒரே நாளில் நான் சமைக்க போகிறதில்ல. இதை நல்லா கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு 2-3 தடவை இதை சமைச்சிப்பேன். இப்போ கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மழை பெய்யறதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் வந்து க்ரீன் ஹவுஸில் எடுத்து வச்சிடலாம். க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே ஒரு பெரிய ட்ராஷ் கேன் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தான் இதை எடுத்து வைக்க போகிறேன். இப்போது நல்லா வெயிட்டாக இருக்குது. இதை வந்து இப்போ ட்ராஷ் கேனுக்குள்ளே வச்சுக்கிறேன். எல்லா தாமரை செடியும் இதில் வச்சு நான் அப்படியே மூடி வச்சுடுவேன். வின்டர் ஃபுல்லாகவும் இதிலே தான் இருக்கும். ஸ்ப்ரிங்கு வந்தப்புறம் டெம்பரேச்சரெல்லாம் ஒரு 50 டிகிரி வந்தப்புறம் இதை எடுத்து திரும்பி நான் வெளியே எடுத்து வச்சுடுவேன். ட்ராஷ் கேனுக்குள்ளே ஏன் எடுத்து வைக்கிறேன்னா, குளிர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி இது இருக்கும். மீதி இருக்கிற தாமரை செடியெல்லாம் வந்து இப்போ இதில் எடுத்து வச்சிடலாம். மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எல்லா தாமரை செடியும் இதில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் மூடி வச்சிடலாம். நான் அடுத்து வந்து நான் ஸ்ப்ரிங்கில் தான் திறந்து பார்ப்பேன்.
இதை பிரிக்கும் போதும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு அப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம தாமரை செடியிலேருந்து பறித்த தாமரை தண்டை வச்சு உங்களுக்கு ரொம்ப சுவையான ரொம்ப சுலபமாக ஒரு தாமரை தண்டு பொரியல் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த தாமரை தண்டை வந்து நல்லா கழுவிட்டு வச்சு நம்ம பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், குழம்பு செய்யலாம், சிப்ஸ் போட்டு செய்யலாம், இதில் நிறைய ரெசிபி செய்யலாம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த தாமரை தண்டை வச்சு சமைக்கிறது இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி தான் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இதில் விட்டமின் சி இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது, பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். நான் முதல்ல கொஞ்சம் லைட்டாக கழுவிருக்கேன். உங்களுக்கு திரும்பி எப்படி கழுவுறது எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம தோலை எடுத்துக்கணும். தாமரை தண்டை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கழுவிருக்கேன். நான் இன்றைக்கி எல்லா தாமரை தண்டையும் நான் செய்யலை, கொஞ்சமாக தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு தாமரை தண்டை வந்து இந்த மாதிரியும் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரியும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு உள்ளே வந்து நிறைய ஓட்டையே நல்லா ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் தாமரை தண்டு வந்து. இதை வந்து நம்ம முதல்ல தோலை சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் தோலெல்லாம் சீவிக்கணும். ஏன்னா தாமரை தண்டு வந்து சேத்துலேயே இருக்கிறதுனால நிறைய மண் இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். சமைக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நம்ம இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கிறது கட் பண்ணி போட்டுடலாம். இன்னும் நீங்கள் டீப்பாக வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஒரு சின்ன நைஸாக இருக்கிற குச்சியை வந்து முன்னாடி பஞ்சு வச்சுட்டு இந்த ஓட்டைக்குள்ளே வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதில் வச்சு கூட நம்ம கழுவிக்கலாம். நான் இப்போ கட் பண்ணிவிட்டு தான் நான் கழுவ போகிறேன். இது ரொம்ப சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ராணி யாரையோ பார்த்து கத்திட்டே இருக்கா, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் யாரும் சத்தம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணுன்ட்டு இல்லை, சின்ன சின்னதாக வந்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி தான் நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம திரும்பி தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும். ஏன்னா நான் இந்த சைட்லலாம் மண் இருக்கும். ஒரு தடவை இன்னொரு தடவை கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறது தான். இதில் நிறைய நார் சத்து இருக்குது பாருங்கள், நாராக இருக்குது. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் இந்த ஓட்டையிலாம் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், நான் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள், சர்க்கிள் சர்க்கிளாக இருக்குது. எனக்கு ஒரு 1/2 கப்பு வந்திருக்கு. இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 1/2 கப்பு தாமரை தண்டை வந்து குக்கரில் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கப்புலேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த குக்கரை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ப்ரெஷரெல்லாம் போனுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நான் வச்சுட்டேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும். இது நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பொரியலுக்கு வந்து இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதும் உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 10-15 கருவேப்பிலை இலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டும் கொஞ்சம் சூட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இது கூட வந்து ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பெல்லாம் ப்ரௌன் ஆகிட்ட உடனே ஒரு பூண்டு பல் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து இதில் போட்டுக்கலாம். 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த பூண்டெல்லாம் கலர் மாறின உடனே நம்ம ஒரு 1/2 கப்பு நீட்டாக வெட்டிய வெங்காயத்தை வந்து அதில் போட்டுடலாம். வெங்காயத்தையும் ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க.
இது கூட நம்ம வேக வச்சுருந்த தாமரை தண்டை வந்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. நீங்கள் இந்த தண்ணியை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சு சூப்பாகவும் குடிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம இதிலே கொஞ்சம் ஊற்றி நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம காய போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது. நான் இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நான் ஊற்றிடுறேன். தண்ணியில் வந்து நிறைய சத்து இருக்கும். நீங்கள் சூப்பாக குடிக்கிறீங்களா இருந்தால் நம்ம செஞ்சு குடிச்சிக்கலாம். அதுக்கு டைம் இல்லை, நம்ம சூப் செஞ்சு குடிக்க டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு கொஞ்சம் தண்ணி இருக்கிறத வந்து நம்ம இதில் ஊற்றி நம்ம நல்லா சுண்ட வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வேக வச்சுருந்த தாமரை தண்டை வந்து போட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. முதலே வந்து நம்ம காயிலையும் வேக வச்சுருக்கோம், அதை பார்த்து நம்ம உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி ஒரு 1/4 கப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தாமரைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோ நம்ம பண்ண சத்தான தாமரைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பொரியல் வந்து நல்ல டேஸ்ட்டாக, நல்ல சாஃப்டாக, நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம கட் பண்ணும்போது கூட கொஞ்சம் நாராக இருந்தது தண்டு வந்து. இப்போ நல்லா வேக வச்சிடணுன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வெதர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா க்ளவுடியாக இருக்குது. நேற்று வந்து தாமரை தண்டு நான் வென்ட்ரைஸ் பண்ணும்போது மழை ஆரம்பிச்சிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக நல்லா மழையாக இருந்தது. இன்றைக்கி வந்து நல்ல க்ளவுடியாக நல்ல வெதர் சூப்பராக இருக்குது. இந்த வெதருக்கு வந்து நல்ல சூடான சாப்பாடு வச்சு அது கூட காரக்குழம்பு வச்சு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னும் காரக்குழம்பு பண்ணலை, இப்போ தான் பொரியல் பண்ணியிருக்கேன். இதை பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. இப்போ நான் இந்த காரக்குழம்பு செஞ்சு இந்த பொரியல் வச்சு தான் நான் இன்றைக்கி மத்தியானம் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க தாமரை செடி எப்படி நான் வின்டரைஸ் பண்ணேன் இந்த வருஷத்துக்குன்ட்டு. அதோட வந்து நான் தாமரை தண்டை வச்சு பொரியலும் செஞ்சு காட்டினேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.